Hi students, this is Vijay Max. Exercise 2.8, question number 9. If z equal to 2 minus 2y, find the rotation of z by theta radians in the counterclockwise direction about the horizon when அப்படின்னு சொல்லிட்டு 3 submissions கொடுத்துருக்காங்க. சரியா? So first given வந்து எடுத்துக்கலாம். So given பாருங்க z equal to 2 minus 2y. இது வந்து ரெக்டாங்கிள் ஃபார்மா கொடுத்துருக்காங்க. இதை நம்ம வந்து போலார் ஃபார்ம் மாற்றணும். ஸோ போலார் ஃபார்ம் மாற்ற என்ன பண்றோம்னா ஃபார்முலா கம்பேர் பண்றோம். ஜெனரல் ஃபார்முலா r into cos theta plus I sin theta. Okay, multiplication 1. Okay, first find r கண்டுபிடிக்கணும். இந்த r கண்டுபிடிக்கணும் ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா r equal to root of x square plus y square. So x என்றது பாருங்க x என்றது 2 square plus y என்றது minus 2 whole square. This is 2 square na 4 minus 2 whole square நாலும் 4. So 4 plus 4 8. அப்ப நம்மளுக்கு 8 வந்து ரூட் எடுத்தோம்னா 2 root 2. அதாவது 4 into 2 4 root எடுத்தா 2 வெளியே வந்துடும். So அப்ப r வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு 2 root 2 அப்படின்னு கிடைச்சிருக்கு. So then therefore 2 minus 2y. இந்த ரெக்டாங்கிள் ஃபார்ம் வந்து எந்த கோரண்ட் அப்படின்னு பார்க்கணும். பாருங்க x வந்து நமக்கு பாசிட்டிவா இருக்கு, y வந்து நெகட்டிவா இருக்கு. அப்போ 2 minus 2 lies in fourth quadrant அப்படின்னா ஸோ டெஃபினெட்லி என்னது வந்து fourth quadrant. ஸோ அப்போ fourth quadrant நமக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா theta equal to minus alpha. ஸோ ஆல்பான்றது நமக்கு இங்க minus tan inverse of modulus of y by x. இதுல y வேல்யூ x வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க. tan inverse of பாருங்க y என்று பாத்தீங்கன்னா -2, x வேல்யூ வந்து 2. ஸோ ரெக்டாங்குலர் பார்ட் பாருங்க இந்த ரெக்டாங்குலர் ஃபார்ம்ல ஃபர்ஸ்ட் வருது x வேல்யூ, செகண்ட் வருது y வேல்யூ. அதான் நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. ஸோ மைனஸ் tan inverse of இந்த 2 கேன்சல் ஆயிடும். இந்த மாலஸ் ஆஃப் மைனஸ் ஒன்னா நமக்கு மாலஸ் பண்ணும்போது அது நமக்கு வந்து +1. ஸோ tan நமக்கு எப்போ 1 வரும்னு பாத்தீங்கன்னா 40 டிகிரி. ஸோ வெளியே இருக்கிற மைனஸ்க்கு மைனஸ் tan inverse of 1ன்னா 45 டிகிரி. அதான் நமக்கு என்னது π/4. அப்போ தீட்டா நமக்கு என்ன கிடைச்சிருக்கு -π/4 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ r வேல்யூ தீட்டா வேல்யூ எடுத்து ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டிட் பண்ண போறோம். ஸோ ஈக்குவேஷன் 1 இம்ப்ளைஸ் என்ன கிடைச்சிருக்கு பாருங்க z equal to so 2 minus 2y right as r value is 2 root 2 into cos theta is minus π/4 plus I into sin of minus π/4. சரியா? then z equal to இது நமக்கு 2 root 2 இந்த cos of minus theta plus I sin of minus theta னா அது இன்ட்ல கொடுத்துருப்பாங்க. எப்படி எழுதலாம்? இது வந்து ஆயிலர் தேற்றம் சொல்ற மாதிரி e for I minus theta அப்படின்னு எழுதிக்கலாம். e power minus I theta அப்படின்னு எழுதிக்கலாம். அப்ப இது ஷார்ட்டா எப்படி எழுதுன்னு பார்த்தீங்கன்னா e power minus I π/4 அந்த தீட்டா இடத்துல π/4 அப்படின்னு அர்த்தம். ஸோ தென் பாருங்க ரெக்டாங்குலர் வந்து போலார் ஃபார்ம் ஆச்சாச்சு. இப்போ இதுல பாருங்க கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க find the rotation of z by theta radians in the counterclockwise direction about the horizon. ஸோ ஒரு ஃபார்முலா இன்ட்ல கொடுத்து பாருங்க z e for I theta. சரியா? அதாவது z by theta radians இந்த கவுண்டர் டைரக்ஷன்ல இப்போ நம்மளுக்கு -4ல இருந்து ரேடியன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு π/3 அளவுக்கு மூவ் ஆச்சுன்னா அப்போட காம்ப்ளெக்ஸ் வந்து என்னவா இருக்கும்? அதே மாதிரி தீட்டா 2π/3 அளவுக்கு மூவ் ஆச்சுன்னா அப்போட காம்ப்ளெக்ஸ் வந்து என்னவா இருக்கும்? அப்புறம் தீட்டா 3π/2 அளவுக்கு மூவ் ஆச்சுன்னா அதோட காம்ப்ளெக்ஸ் வந்து என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு 3 சப்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 3 சப்டிஷன் கண்டுபிடிச்ச ஃபார்முலா தான் நம்மளுக்கு z into e for I theta அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ வந்து ஃபர்ஸ்ட் சப்டிஷன் எடுத்துக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க theta equal to π/3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதாவது கவுண்டர் டைரக்ஷன்ல π/3 அளவுக்கு வச்சுன்னா அப்ப நியூ காம்ப்ளெக்ஸ் வந்து என்ன அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப நியூ காம்ப்ளெக்ஸ்ன்றதால ஃபர்ஸ்ட் கண்டிஷன் z1 equal to இந்த ஃபார்ம்ல என்ன பாருங்க z e for I theta. அப்ப z e for I theta அப்படின்னு அர்த்தம். இதுல zன்றது ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சல ரெக்டாங்கிள் ஃபார்ம் வந்து போலார் ஃபார்ம் மாத்தணும் பாருங்க அந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் 2 root 2 into e power minus I π/4. இது வந்து z வேல்யூ into e power I தீட்டான்றது இப்ப ஃபர்ஸ்ட் சப்டிஷன் கொடுத்துருங்க பாருங்க தீட்டான்றது என்னது π/3. அப்ப I into π/3 அப்படின்னு
தென் நெக்ஸ்ட் ஸ்டெப் 2 root 2. இங்க e பாருங்க ரெண்டுமே பேஸ் சேம் ஃபார்வர்ட் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த ரெண்டு ஈக்கு ஒரே காமனா போட்டுக்கிறோம். பவர் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணும்போது ஐ காமனா வெளியில எடுத்துங்க. ஸோ பேலன்ஸ் மைனஸ் பை பை 4 பிளஸ் திஸ் இஸ் பை பை 3. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க 2 root 2 e பவர் i இன்டூ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு இது வந்து மைனஸ் 3 பை பிளஸ் இது வந்து நம்மளுக்கு 4 பை டிவைட் பை 12. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் this is 2 root 2 into e power இங்க 3 பைல 4 பை சப்ராக்ட் பண்ணா பேலன்ஸ் வந்து 1 பை, அதாவது நம்மளுக்கு 5 by 12 அப்படின்னு அர்த்தம். அதாவது ஸ்டார்டிங் நம்மளுக்கு இருந்துச்சுல காம்ப்ளெக்ஸ், அங்கிருந்து 5 by 3 ரேடியன் அளவுக்கு நம்மளுக்கு வந்து கவுண்டர் கிளாஸ் டைரக்ஷன் போச்சுன்னா அதோட நியூ காம்ப்ளெக்ஸ் கண்டிப்பா என்ன இருக்கும்னா 2 root 2 into e power i pi by 12 அப்படின்னு அர்த்தம். இதுதான் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். இதே மாதிரி என்ன பண்றோம், செகண்ட் சப்டிவிஷன் சால்வ் பண்றோம். இப்போ இதே காம்ப்ளெக்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிச்சல ரெக்டாங்கல் ஃபார்ம் வந்து போலார் ஃபார்ம்ல அங்கிருந்து 2 பை வித அளவுக்கு போச்சுன்னா என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ தீட்டான்றது பாத்தீங்கன்னா 2 பை பை 3. இப்போ செகண்ட் சப்டிவிஷன் இருந்தால இந்த நியூ காம்ப்ளெக்ஸ் வந்து Z2 அப்படின்னு யூஸ் பண்ணிக்கிறோம். இதே ஃபார்ம்ல Z into e power i theta. ஸோ சப்ஸ்டிட்யூட் Z வேல்யூ அப்படி ஃபர்ஸ்ட்ல கண்டுபிடிக்க Z வேல்யூ. Z என்னது 2 root 2 e power minus i pi by 4 into e for i theta. I theta என்ன கொடுத்திருக்காங்க क्वेश्चनல 2 pi by 3 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. So then next step 2 root 2 e power base same power அப்படின்னா i கமா வெளிய எடுத்துருங்க. பேலன்ஸ் minus pi by 4 plus this is 2 pi by 3. Then cross மல்டிப்ளை பண்ணுங்க e power i into cross மல்டிப்ளை பண்ணா this is minus 3 pi. இங்க 4 2s are நம்மளுக்கு 8 pi by 12. So 8 pi ல 3 pi நம்ம வந்து சப்ட்ராக்ட் பண்ணோம்னா this is 2 root 2 into e power 8 pi ல 3 pi போச்சுன்னா பேலன்ஸ் 5 pi by 12 அப்படின்னு அர்த்தம். இதுதான் நமக்கு என்னது செகண்ட் சப்டிவிஷன். ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன். தேர்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்கு பாருங்க, theta equal to 3 pi by 2. சரிங்களா? அப்போ தேர்ட் காம்ப்ளெக்ஸ் பார்த்தீங்கன்னா Z3 equal to ஃபார்முலா Z into e power i theta. Z என்று பாருங்க ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சல 2 root 2 Z value 2 root 2 into e power minus i pi by 4 into e for i theta. E for i theta நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்க பார்த்தீங்கன்னா 3 pi by 2 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. So then next step 2 root 2 into e power இந்த i காமன் எடுத்தோம்னா பேஸ் சேம் ஃபார்வர்ட் பண்ணும்போது this is 5 by 4 சார் minus pi by 4 இது minus pi by 4 plus இது வந்து 3 pi by 2 அப்படின்னு அர்த்தம். சரியா? தென் நெக்ஸ்ட் பாருங்க this is 2 root 2 into e power i into இது எல்சிஎம் பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் 2 4. ஸோ நம்மளுக்கு பிக் வேல்யூ பார்த்தா நம்மளுக்கு 4, ஏன்னா சேம் டேபிள் வரும்போது பிக் வேல்யூ மட்டும் எடுத்துக்குவோம். அப்போ இங்க 4 வந்து எத்தனை டைம்ஸ் வருதுன்னா 1 டைம் தான். அப்போ அப்படியே மைனஸ் 5 வந்துடும். இங்க 2 பார்த்தீங்கன்னா 2 into 2 தான் 4 வரும். அதே 2 மேல வேலை பண்ணா 2 3s are 6 pi அப்படின்னு அர்த்தம். அப்போ ஆன்சர் பார்த்தா நம்மளுக்கு 2 root 2 e power 2 root 2 e power நம்மளுக்கு என்னது i into 5 pi by 4. இதுதான் நம்மளுக்கு 5 4. சரிங்களா சார்? இதுல வந்து மைனஸ் வராது, ஏன்னா நம்ம மைனஸ் உள்ள எழுதிருக்கோம், ஐ மட்டும் தான் காமா வெளியே எடுத்திருக்கோம். ஸோ பாருங்க மைனஸ் எரேஸ் பண்ணிட்டேன். ஸோ ஃபைனல் ஆன்சர் பார்த்தா நம்மளுக்கு 2 root 2 e power i 5 pi by 4. சரி, அவ்வளவுதான் இந்த சம். தேங்க்யூ.